திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாக நலமாக நீடூழி வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, உங்கள் வாழ்விலே நீங்கள் நல்லதையே நினையுங்கள், நல்லதையே சொல்லுங்கள், நல்லதையே கேளுங்கள், நல்லதையே செய்யுங்கள். நீங்கள் என்றும் நலமாகவே இருப்பீர்கள் என்று கூறி தில்லைப்பெருமானை நினைப்போம். திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வேண்டும். இப்போ மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்ன செய்யணும்? அன்னம்பாலிக்கும் இறைவனை நினைக்க வேண்டும். அன்னம்பாலிக்கும் நடம் புரிந்து, அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடம் புரிந்து வரும் சிவபெருமான், கூத்தப் பெருமான், நடராஜ பெருமான், அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் கூத்தப் பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று திருவாய்மூர் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். 4-5 நாட்களாக திருவாய்மூரை தான் பார்த்துட்ருக்கிறோம். இன்று 6ஆம் திருமுறையிலே அப்பர் பெருமான் வாயிலாக திருவாய்மூரை அறிவோம். ஆளுடைய அரசர் ஆளுடைய பிள்ளையாருடன் திருமறைக்காடு சென்றார்கள். மறைக்கதவம் திறக்கவும் அடைக்கவும் பாடி தொழுது திருமடத்திலே சென்று தாம் பாட அரிதின் கதவம் திறந்தமையும் சம்பந்தர் பாட எளிதில் கதவம் அடைத்தமையையும் கருதி நம்பர் திருவுள்ளம் அறியாது அயர்த்தேன் என கவன்று அப்படி லேசாக தூங்க ஆரம்பித்தார். பாகீசர் கனவிலே சொல்லி திருவாய்மூரிலே இருப்போம் வா என்று கூறினார். பாகீசர் கனவிலே பெருமான் சொன்னார். உடனே கனவில் கேட்டவாறு தொடர்ந்து செல்லுகின்ற பொழுது அண்மையிலே அப்படி காட்சி கொடுப்பதைப் போல காட்டி மறைந்து அருளினார். புகழி வள்ளலாரும் வாகீசர் போன்றபடி கேட்டு எங்கு வந்திருக்கிறார். கதவம் அடைக்க பாடிய ஆளுடைய பிள்ளையார் உப்பாளர் வந்திருக்காரு. தாம் இங்கு எப்பால் மறைவது? அவர் வந்திருக்காரு, இன்னுமே நீ எப்படி மறைய முடியும் என்று அரசர் பாடி அருள இறைவன் காட்சி வழங்குவதை ஆளுடைய பிள்ளையார் காட்ட கண்டு பாடி அருளியது இந்த திருப்பதிகள். சிவபெருமானுடைய இயற்கை கோலத்தை கண்டு அங்கனம் கண்ட காட்சியையே எடுத்து ஓதி அருளியது ஆகலாலே சிவபெருமானது கோலங்களை பற்றி வரும் உரையளவைக்கெல்லாம் இது பேர் அனுபவ திருமொழி, பேரழி. இதில் கண்டேன் கண்டேன் என்று பாடுவார். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று திருவையாற்றிலை பாடுவார். இங்கே ஒவ்வொரு பாடலில் கண்டேன், கொன்றை கண்டேன், ஆடல் தலையொன்று கண்டேன், வாய்மூரடிகளை நான் கண்டவாறென. முதல் பதிகமே பாடலே பாட அடியார் பரவ கண்டேன் என்று பாடுகிறார். இதில் 3வது பாடலை நான் பெருமானிடத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். ஒவ்வொரு பாடலையுமே கண்டேன் 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 என்று பாடி முடிக்கிறார். 3வது பாடலை பாருங்க. மண்ணை திகழ நடமது ஆடும் வரை சிலம்பு ஆர்க்கின்ற பாதம் கண்டேன், விண்ணிலே திகழும் முடியும் கண்டேன், வேடம் பலவாம் சரிதை கண்டேன், நன்னி பிரியா மழுவும் கண்டேன், 4 மறை அங்கம் ஓதக் கண்டேன்,
வண்ணம் பொலிந்திலங்கு கோலம் கண்டேன் வாய்மூர் அடிகளை நான் கண்டவாறே என்று பாடுகிறார். இந்த நில உலகமானது நிலைத்திருக்க வேண்டும் இல்லையா? நில உலகமானது நின்று நிலைக்க திகழ்தல் வேண்டும். அதற்குத்தான் சுவாமி என்ன பண்றார்? கூத்தாடுறார். நிலைக்க நிகழ்த்தும் கூத்தாற்றிலே கட்டப்பட்ட சிலம்பு ஒலிக்கிறார். சிலம்பு ஒலிக்கக்கூடிய பாதங்களை உடையவராக இருக்கிறார். விண்ணிலே சென்று விளங்கும் முடியினராக இருக்கிறார். ஏற்கும் பல வகை வேடங்களுக்கும் பொருந்திய செயல்கள், என்ன வேடம் இருக்கோ அதுக்கு தகுந்தது மாதிரி செயலை செய்வார். பொருந்திய செயல்களை செய்பவராய், பிரியாது விளங்கும் மழுவினராய், 4 மறைகளையும் 6 அங்கங்களையும் ஓதுபவராய், பல வகை நிறங்களும் அழகு பெற திகழும் தோற்றத்தினராய் திருவாய்மூர் சிவபெருமானை நான் கண்டேன். மண்ணை என்பது இங்கே மண் ஐயரும் சாரி மண் தான் இங்கே மண் திகழணும். விண் என்பது செவ்வானத்தை போல வானை அளாவி விளங்கும்னு சொல்லலாம். வேடங்களுக்கு ஏற்ற செயல்கள், பலவாய வேடங்களுக்கு ஏற்ற செயல்கள் செய்கிறார். பலவகை நிறம் வண்ண பொலிந்திலங்கு கோலம் என்ற வண்ணக்கோலம் என்று ஏய்த்து சொல்லணும். பாடலை நாம் பெருமானிடத்தில் பாடி மகிழ்விப்போம். 6ஆம் திருமுறை திருத்தாண்டகம். தாண்டகத்தேவர் அப்பர் பெருமான் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பதே என்று பாடியவர். பாடலை பாடுவோம். மண்ணை திகழ நடமதாடும் வரை சிலம்பார்க்கின்ற பாதம் கண்டே, விண்ணில் திகழும் முடிவு கண்டே, வேடம் பலவா சரிதை கண்டே, நன்னி பிரியா மழுவும் கண்டே, 4 மறையரங்கமும் ஓத கண்டேன், வண்ணம் பொலிந்திலங்கு கோலம் கண்டேன், வண்ணம் பொலிந்திலங்கு கோலம் கண்டேன், வாய்மூரடிகளை நான் கண்டவாறே, வாய்மூரடிகளை நான் கண்டவாறே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவாய்மூர் செல்வோம். அங்கே திருவாய்மூர் சென்று மண் உலகமானது திகழ நடனமாடிக்கொண்டிருக்கிற நம்பெருமானை கண்டு அவருடைய பேரருள் பெற்று நலமாக வளமாக நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் அனைவரும் வாழ வேண்டும் என்று பெருமானிடம் வேண்டி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.